நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று கருங்காலி மரம், சிங்காலியா கட்டேச்சு, அகேசியா கட்டேச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரத்தோட பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஒரு பென்சில் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே 2 வகையாக இருக்குது கருங்காலி மரங்கள். தமிழில் 2 கருங்காலி மரங்கள் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்க்குறதுக்கு நம்ம கருவேல மரம் மாதிரி இருக்கும் அதோட இலைகள். இன்னொன்று பார்க்குறீங்க, இது வந்து நாவல் மரத்தோட இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீண்டு அதோட இலைகள் நீண்டு காணப்படும். இது வந்து சிலோன் எபோனின்னு சொல்லுவாங்க, டயோஸ்பைரஸ் எபோனம்னு சொல்லுவாங்க. இந்த கருவேல மரத்துக்கும் இந்த கருங்காலி மரத்துக்கும் அந்த கருங்காலி மரத்துக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது. தமிழில் இந்த 2 கருங்காலி மரத்துக்கும் கருங்காலி மரம் தான் சொல்லுவாங்க. ஆனால் பேர் வேறு, அதோட குணாதிசயங்கள் வேறு. நம்ம இப்போ பார்க்குறது செங்காலியா கட்டேச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கருவேல மரத்தோட பூக்கள். இது வந்து இந்த கருவேல மரத்தோட பூக்கள் உருண்டையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்க்குறது வன்னி மரத்தோட பூக்கள். அது பார்க்குறதுக்கு ஒரு காதணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அதிகமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய மரங்களில் கருங்காலி மரம், கருவேல மரம், இந்த வன்னி மரம் 3 மரங்களை பார்க்கலாம். இந்த 3 மரங்களுக்கும் இலைகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட பூக்கள் வச்சு தான் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த பூக்கள், இந்த கருங்காலி மரத்தோட பூக்கள் வெள்ளை நிறத்தில் ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். கருவேல மரத்தோட பூக்கள் மஞ்சள் நிறத்துலையும் வெள்ளை நிறத்துலையும் காணப்படும். அது வந்து உருண்டையாக சிறு உருண்டை மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி வன்னி மரத்தோட பூக்கள் பார்க்குறதுக்கு ஒரு காதணி போல் இருக்கும். தோலாக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி காதணி போல் இருக்கும். காதணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வச்சு இதை அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த கருங்காலி மரத்துலேயும் 2 வகை இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது செங்காலியா கட்டேச்சு. இந்த செங்காலியா கட்டேச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மரத்துலேயும் இந்த இன்னொன்று நம்ம பார்த்த டயோஸ்பைரோஸ் எபோனம்ன்ற மரத்துலேயோடையும் கருங்காலி மரத்துலேயும் அந்த மரத்தை அறுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கருப்பு கலரில் இருக்கும். இந்த கருங்காலி மரத்தில் 2 கருங்காலி மரம் இருக்குது. ஒன்று வந்து சிவப்பு கருங்காலி, ஒன்று வந்து கருங்காலின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை நல்லா விளைஞ்ச பிறகு அதை அறுத்து பார்த்தா உள்ளே வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படுறதும் ஒரு கருங்காலி இருக்குது இந்த கருங்காலி வகைகள்லேயே. இன்னொன்று நம்ம அந்த நல்லா விளைஞ்ச பிறகு அந்த மரத்தை அறுத்து பார்த்தா உள்ள கருப்பாக இருக்கும், அது ஒரு கருங்காலி. அதிக அளவில் இந்த கருப்பு நிறம் கொண்ட மரத்தை தான் மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த செனகாலியா கட்டேச்சுன்னு சொல்லக்கூடிய, அகேசியா கட்டேச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மரத்துக்கு வடமொழி பேர் கேர்ன்னு சொல்லுவாங்க, கதிர்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலி மரத்தில் நம்ம தாம்பூலத்துக்கு உபயோகப்படுத்துகிற வெற்றிலையோட சுண்ணாம்பு பாக்கு போட்டு நம்ம தமிழகத்தில் எல்லாம் சாப்பிடுவோம். அதே வட மாநிலங்களில் இந்த தாம்பூலத்தில் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவுறதுக்கு முன்னாடி ஒரு கத்தான்ற ஒரு திரவத்தை தடவுவாங்க. தடவி அதுக்கப்புறம் சுண்ணாம்பு பாக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த கத்தான் செய்யக்கூடிய அந்த ஒரு திரவம் செய்கிறதுக்கு இந்த கருங்காலி மரம், செங்காலியா கட்டேச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மரத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை நீரிட்டு காய்ச்சி அதிலிருந்து வரும் திரவத்தை திடப்படுத்தி அதுக்கடுத்து திருப்பி நீராக்கி உபயோகப்படுத்துவாங்க. அதான் இது வந்து கத்தான்னு சொல்லுவாங்க. இந்த பானோட சேர்த்து சாப்பிட்றதுனால அந்த கத்தா செய்கிறதுக்கு இது உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கோடாலி, மண்வெட்டி, அருவாள் போன்றவற்றிற்கு கைப்பிடி செய்வதற்கு இந்த கருங்காலி மரம் உபயோகப்படுத்தப்படுகிறது. கட்டில் காலுகள் செய்கிறதுக்கும் இதுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. இது வந்து ரொம்ப இரும்பை போல பலம் உடையது, சீக்கிரம் உடையாது. இந்த செனகாலியா கட்டேச்சுன்னு சொல்லக்கூடிய அகேசியா கட்டேச்சு, இதுக்கு காளி கட்டேச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலி மரத்தில் இதோட இலைகள், பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த
கருங்காலி மரத்தை லெதர் டேனிங்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயப்பட்டறையில் சாயம் காய்ச்சறதுக்காண்டி இதோட பட்டைகளை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த கருங்காலி மரத்தோட இலை பட்டைகள் அதிகமாக மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த கருங்காலி மரத்தோட கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வரனால அதிக அளவில் இதை உபயோகப்படுத்தக்கூடாது. சிறிதளவு தான் இந்த கருங்காலி மரத்தோட கஷாயத்தை உபயோகப்படுத்தணும். அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக அதை உபயோகப்படுத்துறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. சரும நோய்கள் இது வராமல் இது தடுக்கக்கூடியது. லெப்ரசியை இது தடுக்கக்கூடியது. சொரியாசிஸ் வராமல் இது தடுக்கக்கூடியது. ரத்தத்தை இது சுத்தம் செய்யக்கூடியது. அதே மாதிரி பல்வலி இருக்கும் போது இதோட இலையை அல்லது பட்டையை நீரிட்டு காய்ச்சி வாய் கொப்பளிக்கிறதுனால பல்வலி இது சரி செய்யக்கூடியது. இதோட கஷாயத்தை செஞ்சு குடிச்சிட்டு வரனால வறட்டு இருமலை இது சரி செய்யக்கூடியது. இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை இது சரி செய்யக்கூடியது. வயிற்றுப்போக்கு சீதபேதி இருக்கிற நேரத்தில் இதோட இலைகள் அல்லது பட்டையோட போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை இது உடனடியாக இது நிறுத்தக்கூடியது. தொண்டை வலியை இது போக்கக்கூடியது. ஆர்த்தரைட்டிஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். இது ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புண்களை கழுவுவதற்கும் இதை உபயோகப்படுத்தலாம். நீங்கள் பார்க்குறது இளம் மரம், அதனால் அதில் கலர் இல்லை. இது முற்றின பிறகு தான் அது கலர் ஒரு சிவப்பு கலராகவோ இல்லை கருப்பு கலராகவோ இந்த மரங்கள் காணப்படும். நண்பர்களே, இந்த செனகாலியா கட்டேச்சுன்னு சொல்லக்கூடிய அகேசியா கட்டேச்சு கருங்காலி மரத்திலோட முட்கள் நிறைந்து இது காணப்படும். கருவேல மரம் மாதிரியும் வன்னி மரம் மாதிரியும் தான் முட்கள் இருக்கும். அதுலேயும் மரங்கள் முற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி கருப்பாகவும் சிவப்பாகவும் இது காணப்படும். இருவகை உள்ளது. இது முற்றிய மரம் நீங்கள் பார்க்குறது.